சமைக்கவே கூடாது. ஆனா நல்லா சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. எந்த திங்ஸுமே வீட்ல இல்ல அப்டின்னா, இந்த பொருள் இருந்தா இத பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா எல்லாமே இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணலாம்? இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஸா போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் இன்னைக்கு எனக்கும் போணுச்சு. இத சமைக்கலாமா? அத சமைக்கலாமா? அப்படின்ட்டு லாஸ்ட்டா மொபைல பார்த்து, டிவிய பார்த்து அப்படியே சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பிரெட்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஒரு முட்டை, பாலு, சர்க்கரை இத 3யும் நல்லா பீட் பண்ணிட்டு, பிரெட்ட வந்து அதில டிப் பண்ணி தோசை கல்லுல 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிறாதீங்க. எனக்கு டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே. ஆனா பாப்பா 2 பேருமே சாப்பிடல. அப்புறம் கோழி வந்து முட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. அத வந்து நான் ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். அதில ஃபர்ஸ்ட்டு விட்ட முட்டைய ஒரு 4 முட்டைய எடுத்து 3 முட்டை எடுத்து வேக வைக்கலான்னு சொல்லிட்டு 3 முட்டைய வேக வச்சேன். அது 3ல 1 பார்த்தீங்கன்னா, லைட்டா அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அத எடுத்து வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு முட்டைய எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சுட்டோம். ஆளுக்கு ஒரு முட்டைன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் லீவ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, மிம்மியா வந்து பட்டுக்கு மேக்கப் போட்டு மேக்கப்பே ரொம்ப ஹெவியா தான் போயிட்டுருக்கும்.